தவறான ஒரு பாதையில் போயிட்டு இருக்கிற ஒரு நபருக்கு நீங்கள் வந்து அவருடைய தவறையெல்லாம் சுட்டி காட்டி அவரை திருத்துறது பார்க்குறீங்களா? அப்படியே நீங்கள் அவரை வந்து திருத்த பார்த்தாலும் நீங்கள் சொல்கிற எந்த விஷயத்தையுமே வந்து அவர் வந்து அவருடைய காதலியே போட்டுக்கிறது இல்லையா? அப்படின்னா நீங்கள் என்ன தான் வந்து முயற்சி செஞ்சாலும் நான் வந்து தப்பு செஞ்சே தீருவேன், நான் வந்து தவறான வழியில் போயே தீருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு நபரை வந்து நீங்கள் வந்து ஒரு காலத்துலேயுமே வந்து திருத்த முடியாது. மாறாக 10 குழந்தைகளுக்கு நல்ல குணங்களை சொல்லிக் கொடுக்கலாம். அந்த நேரத்தில் இந்த தவறு செய்கிற நபர்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள், அவர்கிட்ட இருக்கிற வந்து கெட்ட பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து எடுத்து சொல்லி இந்த மாதிரி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி வாழ்க்கையில் இருந்தால் எந்த மாதிரியான உயரங்களை நம்ம தொடலாம் அப்படிங்கிறத இந்த மாதிரியான நபர்களை வந்து உதாரணமாக வச்சு ஒரு 10 குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க. ஒரு கெட்டவனை நீங்கள் திருத்துறதுக்கு பதிலாக 10 குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுத்து, நல்ல குணங்களை சொல்லிக் கொடுத்து, வாழ்க்கையில் வந்து எப்படி இருந்தால் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து உயரங்களையும் தொட முடியும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை வந்து ஒரு கெட்டவனை திருத்துற நேரத்தில் 10 குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுத்தலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், நேரம் பொன் போன்றது. அதை தேவையான நேரத்தில் தேவையானவர்களுக்காக மட்டுமே பயன்படுத்துங்கள். அதுவே நாம் நாளைய தலைமுறைக்கு செய்யும் மிகப்பெரிய நல்ல செயல்.